ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா மொழிமலாதவன் எபிசோட் 3க்கும் உங்கள் வீடியோக்குள்ள போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங் என்ன இருக்குன்னா, ஹீரோ கேரேஜில் போயிட்டு இருக்கான். அவன் தனியாக கேரேஜில் போயிட்டு இருக்கான். எதுக்காக போகிறான்னா அவன் ஃபேமிலி பார்க்க. நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பார்த்துக்குவான், லாக் அவுட் பண்ண முடியுமான்ட்டு. நான் லாக் அவுட் பண்ணால் நேரே இம்பாசிபிளாக வருது. சப்போஸ் இந்த கேமில் அவன் செத்து தானே ரியலியாக செத்துருவான். இதுக்காக நம்ம ஹீரோ எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா அவனால் முடியல. நம்ம ஹீரோ அந்த மேனுவல் பற்றி யோசிச்சு பார்க்குறான். அந்த மேனுவலை உங்களால் லாக் அவுட் பண்ண முடியாதுன்னு போட்டு நம்மளால் லாக் அவுட் பண்ண முடியாது, ஆனால் லாக் அவுட் பண்ண முடியாதுன்னு அந்த சிஸ்டம் போடலாம். அப்போ புரிஞ்சிச்சு நம்ம ஹீரோக்கு என்ன புரிஞ்சுக்கணும், இந்த சிஸ்டம்ஸோட கொஸ்டின் மட்டும் நான் முடிச்சுட்டேன். மேபி நான் லாக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் லெவல் பண்ணுவோம். ஆனால் இங்கேருந்து கண்டிப்பாக நான் லெவல் பண்ண முடியாது. இந்த இடத்துல இருந்து இங்கேயே நான் கொஸ்டினாக பண்ணி முடிச்சேன்னா எனக்கு பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் ஒரே வழி, என்னோட ஃபேமிலிக்கு நான் போனதான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கும். கண்டிப்பாக என்னால் முடியும். நான் கண்டிப்பாக என் கொஸ்டின் முடிச்சு நான் கண்டிப்பாக என் வீட்டுக்கு ஃபோன் சொல்லிட்டு வரும். நம்ம ஹீரோக்கு 2 ட்விட்டர் கொஸ்ட் வரும். இந்த வாட்டி ட்விட்டர் கொஸ்டின்னா நம்ம ஹீரோக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அவன் ஸ்டேட்டஸ் பாயிண்ட் பண்ணணும். அந்த ஸ்டேட்டஸ் பாயிண்ட் தான் வேறு ஒன்றும் இல்லை. அவங்க ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, ஐக்யூ இந்த மாதிரி எதுக்கு வேணும் அவங்க பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம ஹீரோக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ் இறக்குற போகணும்னு பார்த்தா எல்லாமே லோ லெவலுக்கும். என்னடா எல்லாம் லோ லெவல் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ யூஸ் பார்க்கலாம். ஆமாம், இந்த ஃபேமிலி நான் தான் டென்ஸ் வருது. அப்போ இவனுக்கு இந்த மாதிரி லோ பாயிண்ட்ஸ் இருக்குது சொன்னால் அவன்கிட்ட 100 பாயிண்ட் இருக்கும். அந்த 100 பாயிண்ட் கீன்னு ஒன்றுக்கும் அந்த பாயிண்ட் போகலான்னு பார்த்தா உங்களை கீ யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ட்ரெயின் பண்ண மட்டும் கீ யூஸ் பண்ண முடியும் சொல்ல போகுது. அப்போ எதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கு நான் சிஸ்டம் கேட்க போகுது. ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா போடலான்னு நம்ம ஐடியா பண்ணி வச்சுப்போம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் அவனுக்கு இப்போ சேஃப்டின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா அவன் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். 100 பாயிண்ட்டையும் அவன் பாயிண்ட் எல்லாம் போகிறதுக்கப்புறம் அவன் மேலே ஏதோ க்ளூ ஆகும், ஏதோ ஒரு அவைக்கன் ஆகிற மாதிரி ஃபீலிங் ஆகும். இந்த ஒரு ஃபீலிங் அவன் ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபீல் பண்ணியிருப்பான். எப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஹீரோ ஹண்டராக மாறி இருப்பான் நிஜ உலகத்தை. அதே ஃபீலிங் இந்த கேம்லேயும் இருக்குது. அவனுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. நம்ம சிஸ்டமில் நோட்டீஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் இயர் வாரியானு இப்போ செகண்ட் இயர் வாரியாக மாற்றிட்டீங்க. உங்கள் வீட்டுக்கு மிச்சக்க பாயிண்ட்ஸை உங்கள் ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, அவனை ஸ்கில்ஸ் என்ன தான் பார்க்க போகுது. நம்ம ஹீரோ பேர் மட்டும் போட்டு பெருசாக ஸ்கில்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ யோசிக்கலாம், இவ்வளோ கேவலமாக ஸ்கில் ஸ்டார்ட்டை நான் பார்த்ததே இல்லையா சொல்லிட்டு. அது எனக்கு எவ்வளோ கேவலமாக ஸ்டார்ட் இருக்குன்னு சொல்ல போகுது. நம்ம ஹீரோக்கு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அவன் இன்டர்னல் எனர்ஜி பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா அவன் ஃபிசிக்கல் எனர்ஜி பாயிண்ட்ஸ். இந்த மசில்ஸு ஃபிசிக்கல் அது பேஸ் பண்ணி தான் இந்த ஃபிசிக்கல் எனர்ஜி பண்ணுறது. இன்டர்னல் எனர்ஜினா இந்த மேஜிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இன்டர்னல் எனர்ஜி. நம்ம ஹீரோக்கிட்ட இன்டர்னல் எனர்ஜி பெருசாக இல்லை, அவனுக்கு மேஜிக் தெரியாத எல்லாத்தையுமே ஃபிசிக்கலில் போட்டுருவோம். போட்டு அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஒரு மாதிரி வரும். பாடியில் நாடி, நரம்பு, ரத்த சடை எல்லாமே ஒரு மாதிரி ஆகுது. அவனால் வலி தாங்க முடியல. அவன் பாடி ஒரு மாதிரி பண்ணிட்டு போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க போகுது ஹீரோ பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு. சரி, இப்போ அவன் எப்படி இருக்கான்னு பார்த்தா சும்மா அரணாடுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஹீரோக்கு பயங்கரமான மசில்ஸாக இருக்கும். உட்கார இதுவே எனக்கு போகல, இதை வச்சு இந்த உலகத்தை எப்படி கடலை விடுறன்ட்டு நம்ம ஹீரோக்கு இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும். 3வது கொஸ்டினை போட்டுக்கணும். ஐட்டம் பாக்ஸ்ன்னு ஒன்று இங்கே எக்யூப் பண்ணிக்கணும்னு போட்டுக்கோம். அந்த ஐட்டம் பாக்ஸை ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ் மட்டும் சரி அது எக்யூப் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்யூப் பண்ண போகுது. அவனோட ட்ரெஸ் எப்படின்னா அவனோட ஜின் ஃபேமிலியோட ட்ரெஸ் அவனுக்கு கிடச்சிடும், அவனோட ஃபேமிலியோட ட்ரெஸ்ஸு. சரி, அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு இன்னும் நீங்கள் கொஸ்டினாக கமெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இப்போ ரிவார்ட் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு என்ன ரிவார்டு ஆசையாக பார்த்தான். சாதாரணமாக ஒரு ஸ்பீடாக நம்ம கிடச்சிக்கோ, பெருசாக என்னோட எப்படி இல்லை, நான் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, அது எக்யூப் பண்ணிவிட்டு பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்குது. சும்மா சுற்றுக்கு இதுக்கு எவ்வளோ ஒரு பரவாயில்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்க போகுது. நம்ம கேரேஜ் ஷேக் ஆகும். அது என்னென்னு போய் கேட்க போகுது. இல்லை ஒரு சின்ன பிரச்சனையான்னு சொல்ல போகுது. என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்க போகுது. திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி வரும். நம்ம ஹீரோ யார் வந்துருக்காங்க பார்த்தா ஒரு கொலகார் கூப்பிட்டு வந்துருக்காங்க. நான் அவரும் ஒரு கொள்ளாரிக்க கும்பல் வந்துருக்காங்க சொல்ல போகுது. இதை பார்த்து 2 அடி பின்னாடி போய் என்னையா இருக்குது, சீக்கிரம் ஏதாவது பண்ணலாம்னு சொல்ல போகுது. தலைவரே நீங்கள் விடுங்க, நான் போய் பார்த்துக்கன்னு சொல்ல போகுது. ஏன் பண்ண போகிறேன்னு சொல்ல போகுது. வெயிட் அண்ட் see, நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருங்க சொல்ல போகுது. ஐயோ, இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியும். ஒரு வேலை இவன் செய்யாத வித்துக்காரன் நான் போகணும் சொல்ல முடியும். இவன் ஸ்ட்ராங்கான ஆளாக கூட இருக்கலாம் அந்த ஹீரோ சொல்லிட்டு. போயா அவங்கள போய் ஃபண்ட் அடித்தவான்னு சொல்ல போகுது. டாய் என்னடா டே என்னதான் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி கட்டிக்கிட்டு இப்போ நீ யாருக்கு கேரேஜ் நிறுத்திக்க தெரியுமான்னு சொல்ல போகுது. ஆமாம், யார் கேரேஜ் தான் என்ன எனக்கு இருக்குது எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டு போயின்னு சொல்லுவோம். உள்ளே எப்படிப்பட்ட ஆளுக்கு தெரியுமா, அவன் யாரும் தெரியுமா, அவன் மட்டும் வெளியே வந்தா உன்னை கண்டு துண்டு வெட்டி கழிச்சு போட்டுவார். இப்போ வாரான் அவரை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு மாசா பேசிட்டு வந்து நம்ம ஹீரோ சார் கொஞ்சம் வெளியே நான் எதுக்குதான் என்ன கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்க. சார் கொஞ்சம் வெளியே வாங்க சார், அவங்கக்கிட்ட 2 தட்டு வாங்க சொல்ல போகுது. எதுக்கு நான் தத்துன்னு சொல்ல போகுது. நீங்கள் தானே அந்த லெஜெண்டரி ஹீரோ ஜின் பிளேட். வயசே நிறைய மார்ஷியல் டெக்னிக் எடுத்து ஒரு ஜீனியஸாக நீங்கள் சொல்ல ஒன்ஸ் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிங்க. அது நான் இல்லைன்னு சொல்ல போகுது. நீங்கள் இப்போ யார் கொண்டு போகிற ஜின் ஃபேமிலி 2வது பையன் கொண்டு போகிறது. நான் இல்லையான்னு சொல்ல போகுது. இவரை ஹெவிலி ஜின் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு போகுது. அது நான் இல்லைங்க, நான் 3வது பையன் சொன்னதுக்கப்புறம் அவரும் என்ன 3வது பையனா, ஆமாங்க நான் தான் அந்த 3வது பையன் ஜின் டேக்குன்னு சொல்ல போகுது. ஒரு நிமிஷம் அந்த உறுப்பில்லாத பையன் நீயான்னு சொல்ல போகுது. ஆமாங்க அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்ல. ஐயோ நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அவரும் மயங்க விட
அங்கே இருக்கவங்கள விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அட பாங்க காமெடி பீஸு. டேய் நீ எவனாண்டா எனக்கு என்ன உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஐட்டமும் கொடுத்து ஓடிட்டேன்னு சொல்லி போடு. நம்ம ஹீரோ இவங்களை கொள்ளணும்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கும். இப்போ எப்படி இவங்களை நான் சமாளிக்கிறது சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக யோசிச்சுட்டு தலைவரே நான் கொஞ்சம் பார்த்துக்கங்க சொல்லிட்டு அவனும் ஒருத்தன் ஹேட்ஸ் எடுத்து நம்ம ஹீரோ மேலே வீசும். ஐயோ நம்ம ஹீரோ கதை முடிச்சிச்சா நம்ம பார்த்தா அவ்வளோதான் இந்த மாடல் சீரிஸ் முடிச்சோம்னு பார்த்தா அது விழுவதுக்கும் பட் என்ன நம்ம ஜின்னுக்கும் அதுக்கும் ஒரு அரை அடி கேப் இருக்கும். அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு அரை அடி கேப் இருக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம ஜின்னும் அடப்பாங்களா இந்தளவுக்கு டம்மி பீஸுங்களாக தான் இருக்கீங்க நம்ம ஹீரோ பார்த்துக்க. ஒருத்தன் மனமாட இருக்கலாம் அவனை தவிர்த்து எல்லாமே டம்மி பீஸுங்களாம். நம்ம ஹீரோக்கு புரிஞ்சது அந்த மனமாட மட்டும் நான் அடிச்சுட்டா போதும், மற்ற எல்லாமே அல்ல கைங்களா இதுதான் ஈஸியாக சமாளிச்சலாம். எப்பயாச்சும் அவனை மட்டும் போட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ நான் சறந்துடானீங்கண்ணே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போது பரவாயில்லையே என்ன ஒரு பிரச்சனை இல்லாமல் நீயே சறந்துடாதீங்க சரி சொல்ல போது நம்ம ஹீரோ. ஆனால் நம்ம ஹீரோ வேறு ஒரு பிளான் வச்சுக்கலாம். சரி ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்து ஓடின்னு சொல்ல போது அவ்வளோதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நடந்துட்டுருக்கான். நல்லா பீட் பண்ணிட்டு அங்கே இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோ காலில் விழு வராங்கன்னு வச்சு சரி காலை விழுந்து சீக்கிரம் காலை வந்து நான் அழுட்டு போன்னு சொல்லி போகுது. நம்ம ஹீரோ பொறுமையாக வந்து திடீர்னு நம்ம ஹீரோக்கு கீ ஆக்டிவேட் ஆகும். சரி அதை ஆக்டிவேட் ஆன அடுத்த செகண்டே கண்ணை மூடி ஒரு செகண்ட்லேயே நம்ம ஹீரோ அந்த பக்கத்தில் போயிடுவான். அந்த லீடர் பக்கத்தில் அந்த லீடரும் அந்த எதிர்பார்க்கல. சரி அவனும் எப்போயாச்சும் அவனை ஹேட்ஸ் வச்சு இது தடுத்துடலாம் அப்படி நம்ம ஹீரோ அட்டாக்கை தடுக்கலாம்னு நினச்சி பார்க்க போது ஹீரோ ஈட்டி வச்சு பக்கத்தில் வந்து அவன் நெஞ்சோடு குட்டி அந்த ஹேட்ஸையே தாண்டி அவன் நெஞ்சு குட்டி அங்கேயே அவன் கதையை முடிச்சிடலாம். குடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லவ் ஆயிடான். லவ் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாமே நம்ம ஹீரோ பார்த்தாக்க நம்ம தலைவரே காலியை தான் பண்ணாமல் ஏமாற்ற சொல்லுவேன். டேய் யாருக்காச்சும் குழந்தை குட்டி சென்டிமீட்டர் கிண்டிமீட்டர் இருந்தால் அப்படியே ஓடுது. நான் காலில் உங்களை கொல்லாமல் விட மாட்டேன்னு தலையே போச்சு மால் நாங்கள் நாள் போடுவோம் அவ்வளோ நாங்கள் சரண்டராயிரும் சொல்கிற ஒரு இங்கேயே நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் அ குட் டே. பாய் கைஸ்.